10 ரூபா டிக்கெட் 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 டிக்கெட். பாப்பா டிக்கெட் வேணுமாடா? டிக்கெட் வாங்கோ, டிக்கெட் வாங்கோ. இருக்காதீங்க, இங்க என்ன குடும்பத்தையே வளர்க்குறோம். கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறவங்க அடிச்சுக்காதீங்களா? பிரபுல்லா டிக்கெட் வாங்கி தார சாமா. ஒரு 6 டிக்கெட் கொடுங்க சாமா. டிக்கெட்டுக்கு தேவை உங்ககிட்ட காசு இருக்குதா? இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது. காசு எல்லாம் சினிமாக்கு வருவாங்களா சாமா? சாமா குழந்தைங்க என்ன பிச்சு உதறணும் சாமா. ஏன்னா சாமி படத்துல நரி வருதுங்களா சாமா? 2 நரி வருது, கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது. அதான் சாமி குழந்தைகள படம் பார்க்கணும் நம்மள பிச்சு உதறாங்க சாமா. டிக்கெட் ஆனவங்க சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா ஆளுமில்ல. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதான் பிளாக். 5 ரூபா டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம். பிளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டுக்காத சாமா. நான் ஏன் மாட்டேன்? என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான். உன் முதலாளி அவ்வளவு மோசமா சாமா? மூதேவி மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ரொம்ப மோசமா சாமா. நாஸ்டி பெகர். சரிங்க சாமா. பேர சொல்லுங்க சாமா. செக் போட்டு கொடுத்துறேன் சாமா. செக்கா? ஆமா சாமா. நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா? 5 பேங்க்ல வச்சிருக்க சாமா. வேற வேற பாருல. 5 பேங்க்ல வேற வேற பேர்லயா? யோ நீ மாறு வேஸ்ட்ல வந்திருக்க மாஜி மந்திரியா? சாமா நம்ம நாயன் சொல்லுங்க சாமா. பேயன் சொல்லுங்க சாமா. ஆனா மந்திரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சாமா. நம்மளாம் உழைச்சு சாப்பிட சாதிங்க சாமா. ஓ மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க? என்னங்க சாமா, நம்மளாம் ஜெயில் வாசல் போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சாமா. சரி என்னையா பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற? முதலாளி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு அடையாது இல்லையா? அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன். ஏண்டா உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வித்துட்டு இருக்கியா? இல்ல முதலாளி, இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை. அதெல்லாம் ஒரு டெக்னிக். உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா. நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கிறவன், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா? உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா? உன்னை எல்லாம் அதாவது பேசிடுவேன், கட் பண்ணிடுவாங்க. உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன். போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு. அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா? வாட்ச்மேன் வேலை பாரு. போடா. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பிச்சைக்கார வேலை தான். போய் பாரு. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? நீ ஏன் சத்தமா கேக்குற? நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. யார்கிட்ட சொல்லிடாத, இத வச்சுக்கோ. மேடம் உங்க பேர் என்னங்க? கண்ணகி. ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, மற்றபடி ஆக்டிவிட்டிஸ்ல போலீஸ். ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஐயா என்னையா? என்னோட சன்னியோட தள்ளிட்டு வர. என்னது தண்ணியா? என்ன ஸ்கூட்டர்? ஓ இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவுல ஒருத்த வண்டியை திருட்டு போறானா? சார் மூச்சு இறக்குது. உன்னை எல்லாமே என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கமான். சார் வரட்டுங்க சார், வண்டியை வரட்டுங்க. அப்பா என்ன டூல் ஸ்பீடு பா நம்ம வண்டி. கமான். நிறுத்துங்க. மச்சி ஹோல்டன் கைடா. டிரைவர் ராஜகோபால். எப்படி இருக்க? ஊட்டிக்கு வந்துட்டு எப்படா பாக்காம இருந்த? உன்னை பாக்குறது நான் வந்துருக்கேன். உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதான் நான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் எடுத்துட்டு போற எனக்கு தெரியும். ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்? அது தூரக்க லாங் ஷாட்ல பாக்கும்போது யாரோமா இருந்தது, கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா. என்ன இருக்கீங்களா நீங்க? என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட்னு டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? டேய் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே கொடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன். என்னது ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார் ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? ஊட்டிக்கு வந்த அது ஒரு பெரிய உட்கார சொல்றேன். நான் ஓட்டுறேன், ஏன் வண்டி தானே அது. சரி ஓடு. என்னடா லுப்புடுற? உட்கார்ற. எனக்கு தம்பி இன்டர்வியூக்கு வந்த உங்களை வாடா போடான்னு மரியாதை எல்லாம் கூப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்களா? சார் நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்ட எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி இவனுக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம். எஸ் சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா குட்டி. சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரை தான், அதாவது பொண்ணத்தான் குட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க சார். வெளியே போடா. குட்டினா என்னன்னு கேட்டோன்னே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுதை குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல ஒரு சொல்லாமல நான் தெய்வமா கும்புற தாய் குளத்து போய் குட்டிங்கிற. என் ஃபேக்டரியில் எத்தனை லேடிஸ் வேலை செய்யறாங்க தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தி வாரி குட்டி நீ கை பிடிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கை பிடிச்சி. அப்புறம் நான் அனுப்பு போடா. குமார் குமார். 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 கு
அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பண்ண ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அடிச்சு தூள் கிளப்பிடு. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வர்றாருன்னு வச்சுங்க. போங்க சார். அட வரமாட்டாருப்பா, ஒரு தமாஷ் தான். வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேப்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவியே. உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ, இது வேணுமா லெதர் ஷூ? ராஜகோபால், ராஜகோபால். பாட்டா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற? உட்கார்றா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா? நீ பாட்டு உட்கார, நான் எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி. சார் சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி. கோவம் வந்து டக்குனு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஏன்னா கேரக்டர் எப்படி? சரி ஆனதா இப்ப உட்காருங்க, ஆரம்பிப்பேன். சும்மா பாக்குறீங்க, உட்காருங்க. டக்குனு முதலாளி 10 மார்க்கு ஜாஸ்தியாவும் போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க, குட்டினா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அதாவது கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்? என்ன தெரியல, டக்குன்னு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களுக்கு கேட்கறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. குட்டின்னு சொன்ன உடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணு தானே ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின்ன என்ன சார், தெய்வமா மதிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி. சொல்றோம். மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வர்றாரு. வர்றாருன்னு வச்சுங்களேன். வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும், கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க. இதுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சார், நான் நல்லா இருக்கணும் தான் வரேன் கேட்பேன் சார். அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன நான் நல்லா இருக்கிறவங்க வரேன் கேட்பேன்னு சொன்னேன். நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார்? என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார். நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார்? மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார்? பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார்? டாடி வேற நீங்க வேறையா சார்? அல்வா வேற நீ வேறையா? இல்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கியா? போடு போடு, நல்லா மார்க் போடு. போட்டு போட்டியா போடு. அப்புறம் சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொதப்பிட்டியாப்பா? என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிருச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றிய? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவா சுத்துருவா சார். ஐயே, கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே. ஐயோ அப்படி இல்ல சார், அவ பத்தினிதான். அவ வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். என்னடா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒன்னே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இதுதான் தியேட்டர் புது மேனேஜர் ராஜகோபால். என் பொண்ணு மத்த பணக்கார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப், அது என்னமா அது பியூட்டி பார்லர், அங்கெல்லாம் போகாது. எப்பவும் வீட்லயே தான் இருக்கும், வெளியில போகாது. அப்படி வெளியில போச்சுன்னு வையே, சோசியல் சர்வீஸ் தான் போகும். வீட்டுல இருக்கிற நேரம் போறான், ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும், சாமி கும்பிடும். ரொம்ப ஹார்ட் அட்டாக் பொண்ணு. பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு. பியூட்டி பார்லரா? கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர். அம்மா பூஜா, நாளையில இருந்து பரதநாட்டியத்தெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க. ஏன்பா? ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தங்க போறாரு. ஆஹா, எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்த வாடகை பிடிச்சு கொடுங்க. வாடகைக்கா? என்னமா நீ? ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா? நீ வாடகைக்கு இருந்தீங்கன்னா பிரிசிஷனா நல்லா இருக்கு. நீ இங்கே தங்குப்பா. சரி. அப்புறம் இது பாரு, என்னுடைய எஸ்டேட், தியேட்டர், ஃபேக்டரி, வீடு, பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணணும். பொண்ணையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, பர்சனல் மேனேஜர் விளையாட்டா? எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும். இது வருமா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க. பா நீ என் பொண்ணை நல்லா டீல் பண்ணணும். அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான். நீ இன்னைக்கு தான் வரையா பாத்துருக்க, இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா? அது ஒரு ஊகம் தான், இந்த அமைப்புக்கு அப்படி வரும்னு சொன்னா. முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டில ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குங்களா? டேஸ்டா? பிளட்டுப்பா. ஓஹோ, பரம்பரையா? நாங்க இந்த பரதநாட்டிலே வளர்ந்தவங்களாச்சே. எங்க பாட்டி இருக்கு, தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ரொம்ப சிறு வயசா இருக்கு. வயசு ஸ்டேஜ்லயே இருந்தாங்கப்பா. நீ என்னுடைய பரதநாட்டியத்துக்கு டோன்ட் வரி. நட்டுவாங்க, ரெடி பண்ணுங்க. சரிங்கய்யா.
இப்ப தானே மூடு வந்தது எனக்கு. என்ன பண்ணு? ரொம்ப நல்லாகுது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முட்டி வலிக்கும் நினைக்கிறேன். போயிடு சார். ஆமா. இல்ல வயசாயிடுச்சு. பாத்து அண்ணன் ஆரம்பிச்சா எதையும் நிறுத்த மாட்டேன். மாமா வணக்கம் மாமா. என் நிலைமையை பாத்தியா? ஒரு முக்கியமான மேட்டர் பேசி ஆகணும். எந்த மேட்டர் தான் வீட்டுல வந்து பேசுங்க. இப்படி ரோட்ல நின்னு பேசினா ஏய் ஜால்ரா, உன்னை ஓங்கி அப்பிடுவேன். என் மாமாட்ட நான் எங்க பேச எப்போ நான் பேசுவேன். நீ யாரா கேக்குறதுக்கு? மாமா நிலைமை ரொம்ப மோசமா போச்சு மாமா. ஒருத்தன் கூட ஒரு ஹோட்டல் ரூம் தர மாட்டான். நல்லா சோப் போட்டு குளிக்கும் போது தண்ணியை நிறுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டானுங்க. ஊர் சுத்தி கடன் வாங்கி தொலைச்சிட்டு பொண்ணை கட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு. பூஜா எனக்கு எப்ப கட்டிக்கு போறேன்? ஊருக்குள்ளே மானம் போகுது. ஷாம்பு கம்பெனி விளம்பரத்துல வர மாதிரி உடம்புல நுரையோட சுத்திட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? மாமா முடியாது என்னதான் சொல்ற? இது வேற, நீ ஒரு தண்டச்சோறு ரெகுலர் வில்ல. உன்னை என் பொண்ணுக்கு பிடிக்க போறதே கிடையாது. கக்கா பையனுங்கிறதுனால பிரேக் அடிச்சா இந்த மேல விட்டு ஏத்திட்டு போயிருப்பேன். மரியாதை வெளிய விடுறேன். ஆமா, இந்த ஆஃப்டர் சர்க்கிள் யாரா? நம்ம அடியாளுங்க. அடியாளுங்களா? அடியாளுங்க வெள்ளை வெள்ளையும் போட்டு உருட்டுக்கட்டை சுத்துவானுங்க. அது ரெகுலர் மாமா. கொஞ்சம் வித்தியாசமா கிட்டு நான் ஆஃப்டர் மாட்டி விட்டேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அடியாள் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா எண்ணி 30,000 நாள் சம்பளம் கேட்பானுங்க. குடுக்கல உன்னையுமே பெண்ட கழட்டிடுவானுங்க. புரியுதா? ஏய் போங்கடா, போய் எங்க எல்கேஜி சேருங்கடா. முதலாளி மாப்பிள்ளை நான் 2 வார்த்தை பேசிட்டு இருக்கேன். ஜிங் ஜாங் அவரே ஜாஸ்தி பேசிட்டாரு. வண்டியில ஏறி போடா. என்ன தலைவா, உங்க மாமா இப்படி பேசிட்டு போறாரு? கத்தி எடுத்துலாமா? டேய், எப்ப கத்தி பேசணும் எப்ப கத்தி எடுக்கணும் எனக்கு தெரியும்டா. பாடா. எஸ், வாட் யூ வாண்ட்? இந்த படத்தை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன டவுட். கேட்டுட்டு போலான்னு வந்தோம். film பத்தி டவுட்னா டைரக்டர் கிட்ட தான் கேக்குறேன். எங்க டிக்கெட் என்ன பண்றது? நாங்க 3 பேரும் ஒரே டிக்கெட்ல படம் பார்க்கணும். முடியுமா? ஒரே டிக்கெட்ல எல்லாரும் உட்கார்ந்து படம் பார்க்கணும்னா ஒருத்தர் மடியில மேல ஒருத்தர் உட்கார்ந்து பார்க்கணும். பின்னாடி இருக்கிறவனுக்கு மறைக்க மேல என்ன என் கோடு வாயில பேசினா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். வேலை இல்லையா? சினிமா முடியல சைட் அடிக்கிறியா? இதுக்கு தாயா கல்யாணம் ஆகிற ஆளு இல்ல சினிமா கடையில் வேலைக்கு கூடாது. உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா பொம்பளை திரும்பி பாப்பியா? எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வெளில போயிருக்காரு. யோ உள்ள நீ உருளை சத்து கேக்குது. ஒண்ணு இல்ல 3 உருளுது. யோ அது வந்து 3 பூனை ஒரு எலிய கவுதுன்னு நினைக்கிறேன். எலிய உருளுதா? என்ன பத்தி ராஜகோபால் எப்ப வந்த? இது பூனை அது எலி. மேனேஜர் வாட் இஸ் திஸ்? முதலாளி இவங்க மடி மேல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க. முதலாளி உம்மடி மேலையா? ஒரே டிக்கெட்ல மடி மேல தியேட்டர் மேனேஜருக்கு வயசு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஒரு டிக்கெட்ல 3 பேர் என்ன மொத்த ஃபேமிலியா படம் பார்க்கலாம். எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. வாய முறை. இது பார், உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலான்னு இருந்தேன். அதை நீயே கெடுத்துட்ட. உன் பொண்டாடி கூட்டு வா, அவ கையால சம்பளம் வாங்கிக்கோ. ஐயோ வரமாட்டா முதலாளி. அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்ல வரேன். நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம், இல்லைன்னா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? இதெல்லாம் யாரோட வேலை எனக்கு தெரியும். பூஜாவோட வேலை. அவளுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். சரியான நேரத்துக்கு ராஜகோபால் மட்டும் கிளப்ல வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் மானம் போயிருக்கும்ல. அப்புறம் எந்த போய் உன்னை கட்டுவா? இது பார், உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கடா அழகு வந்து படப்பட்டி எடுக்க கோயம்புத்தூர் போயிருக்காரு. நேத்தோட படம் என்னாச்சு? அது ஒரு ஜனம் கூட வரலைங்க. அப்புறம் படம் ஓடுச்சு. ஓட்டுனாங்க, நானும் மேனேஜர் மட்டும் தான் பார்த்தோம். இப்ப என்ன படம் எடுக்க போயிருக்கேன்? தில்லு முள்ளு. எப்பா தில்லு முள்ள நீயாப்பா திரும்புற? அது இது முறைக்கிறதுக்கு சார். ஐயோ இல்லப்பா, ப்ராமிஸ். நீ பெரிய ஆள், நீ முறை பண்ணி. இது பாரு, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட். என்ன ராஜகோபால 100 வார்த்தைங்க சார். இது பாருங்க. நானும் மறைக்கிறது பார்த்து தான் இருக்கேன். சரியான வாய்ப்பாட்டு இருக்கேன். நம்ம குடும்ப ஜோசியர் சண்முகப்பிரியனோட அட்ரஸ் நம்ம அல்ல கைதான் தெரியும். அவர்கிட்ட கொடுத்து நல்ல வரணும் பாக்க. சரிங்க, ஜாகிரதா. அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சார் செய்யுங்க சார் செய்யுங்க. இந்த செயல் நமக்கு நடக்காது. நீ என்ன வெக்கப்பட்டாலும் சரி, உனக்கு கல்யாணம் நடந்தே தீரு. இது பாரு, இந்த மாதிரி கண்ட கருமாந்த ட்ரெஸ் போற வேலையாகாது. எல்லாத்தையும் கழட்டிடு. காலே தடுக்கி விட்டு விழுந்தாரு பரவாயில்ல. காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி புடவை கட்டு. பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். நல்ல பெரிய பார்டர் பாத்துவாங்க. நல்ல பார்டர் நல்ல அகலமா இருக்கு. குறைக்காத. ராஜகோபால் என்ன நீ எவ்வளவு நல்ல பையன். குறைச்சு போற பாரு. அது வசதியான போட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. எப்பா ஐ லைக் யூ. நான் பெரிய ரேஞ்சில ஃபைட் பண்ணி என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இந்த மாசத்துல உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இனிமேல் நம்ம கம்பெனி நீதான் நிரந்தர மேனேஜர். சரி, நாளைக்கு காலையில சம்பளத்தை வாங்கிட்டு. ஏன் இப்ப வாங்கிக்க? சரி கொடுங்க. கொண்டாட்டி கூப்பிட்டு வா. என்ன இது பெரிய இம்சையா இருக்குது. இல்லாத பொண்டாட்டி நான் எங்க போறது? சார் சாரி சார், நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏப்பா எத்தனை நாளைக்கு தான் நான் உங்களை ஏமாத்த முடியும்? அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். ராஜகோபால் அவரே மனசு நொந்து போயிருக்காரு. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எதை பேசுறது வேலை? எதை பேசுறது? என் பொண்டாட்டி கையில தான் சம்பளத்தை கொடுப்பாரு. அவர் ஒத்த காலில் நிக்கிறாரு. என் பொண்டாட்டி எப்பவுமே என்னால கூப்பிட்டு வர முடியாது சார். இல்லாத என் பொண்டாட்டி நான் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும்? உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கூப்பிட்டு வந்துடலாம் முதலாளி. ஆனா உலகத்தை விட்டே போனவள் நான் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும்? என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாள் ஆச்சு முதலாளி. மேனேஜர் நானே சோகத்தை தாங்க முடியாத முதலாளி தூருக்கு வந்த உங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நான் அழுதுட்டு தான் முதலாளி இருக்கேன். என்னப்பா இது? இத முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் பொண்டாட்டி செத்துற சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல அனுதாபப்படுவீங்க.
அப்புறம் என்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி. அதனாலதான் இத்தனை நாள் உங்க வீட்டு நான் மறைச்சு வச்சிருந்தேன். எப்பா நீ ரிசைன் பண்ண வேணாப்பா. உன் ஒய்ஃப் செத்துதான் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்தா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி பாவு ஸ்டோரி. இது என்ன முதலாளி பெரிய ஸ்டோரி. தினமும் அவன் வாச தெளிச்சு கோலம் போடும்போது பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான், புல்வெளியின் ஓசை அதை கேட்கத்தான் அப்படின்னு பாடுவா பாருங்க. போதும்பா போதும். நீ ரொம்ப டயர்டா இருக்க. இன்னைக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க. இதனால நாளைக்கு பேசலாம். நீ என்ன பாட்டுருக்க? கூட்டு போற முதலாளி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ராஜா மனசுல எவ்வளவு பெரிய பாரத சம்பந்தத்து. ஆனா வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே, இதுதான்மா கேரக்டர். அம்மா ஜோசிகாரன் சொன்னதை வச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதுக்கு நான் வேற ரூட் படிக்கிறேன். நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ரெண்டாம் தாரமா தான் வாழ்க்கப்பட முடியும்னு என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு சீனை எழுதிட்டு அவ கண்ணு முன்னாடி மனைவி இழந்து ஒரு நல்லவனை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கானே, சும்மா சொல்லக்கூடாது. முருகா, யூ ஆர் அ குட் டைரக்டர். அதாவதுங்க செத்து போனா ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கிற மேல யாரா நீங்க ரெண்டு பேர்? யாரு? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேர் என்ன? கேபி பிலிம்ஸ் பாலு. அந்த சின்ன தம்பி நான் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம் இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம் இல்ல, அடுத்த படத்துக்கு இன்னைக்கு கால் ஷீட் கொடுக்கலான்னு பேப்பர்ல போட்டிருந்ததா? நானும் ஒரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் ஷீட். நட்புக்காக என்ன வேணா செய்வாருக்கு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, கதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கிறான். எப்படி கதை? இப்போ உயிரோடு இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருந்து அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதான் ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டுறாங்க, அவ்வளவுதானா? அது எப்படி பாருங்க, சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவில ஓட்டு போது எடுத்தத ரஜினியோட தங்கச்சிகளை தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க. போய் தொட தெரியக்கூடாது. அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்க இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா, மெழுகுவர்த்தி இருந்தா கூட ஓகே. போதுங்க, விட்டுங்க. நிறைய வச்சிருக்கிற உள்ள எமர்ஜென்சி லேம்ப் கூட இருக்குது, நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா. காயத்ரி தான் தங்கச்சி பாருங்களா? படத்துல பாருங்க. சூப்பர் டைரக்டர்னா நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க, மாலைகளை எல்லாம் மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்க, நம்ம டைட்டில் என்னக்கா? சூப்பர்க்கா. அடப்பாவி கண்ணு குத்தி ரஜினி கிட்ட சொல்றேன். காயத்ரி, உன்ன நாளைக்கு என்லார்ஜ் பண்ணிடுறேன். ராஜா என்னப்பா இதெல்லாம்? இது டொமேட்டோ சாஸ் நினைச்சீங்க? ஒரிஜினல் பிளட் சார். எப்ப இவன் பொண்டாட்டி காயத்ரி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் மண்டி போட்டுட்டு லோ லோ லோன்னு ஒரே அழுக பாட்டு. பாடட்டும், யார் வேண்டாம்னா? பல்லுல ரத்தம் வருது. பல்ல கடிச்சிட்டு பாடின பாட்டு இல்லையா? அதான் முதலாளி, என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல, அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி தான்? அம்மா காயத்ரி! ஐயோ காயத்ரி! விட்டு போயிட்டியம்மா காயத்ரி! விட்டு போயிட்டியம்மா! என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையம்மா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால்! ஐயோ காயத்ரி அம்மா! காயத்ரி இவரோட அம்மாவா? என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி, உங்க அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகளை இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாரு? யாருமா? இந்த பெருமாள் சாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் சேர்ட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பளம் பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி, ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதவா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இறந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வர்றேன்ப்பா. வழி இந்த பக்கம். உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல, அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா, கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 வருஷத்துக்கு என் வீட்டுல
இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்துறான் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன். கோபால், நான் ஏதோ உன்னை விளையாட்டு பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனதுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்காக தனிமரமா இருக்கணும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன இன்னொரு கல்யாணமா? என் காயத்ரி என்னால மறக்கவே முடியாது சார். காயத்ரி மேல உங்களுக்கு அவ்வளவு உயிரா? நீங்க லவ் மேரேஜா? அவன் தான் காயத்ரியை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் பண்ணுவான்? அப்பா காயத்ரியை பார்க்கவே இல்லையாமே? என்னது, காயத்ரியை பார்த்ததே இல்லையா? அப்புறம் எப்படி? ஆமா சார், பார்க்கல சார். ஒருத்தர் பார்க்காமே இல்லவா? அது எப்படிப்பா? ஆமா சார். ஒரு நாள் நானும் என் காயத்ரியும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. நான் அவளுக்கு போஸ்ட் பண்ணேன். அதுக்காக எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்காம எங்க காதல் டெவலப் ஆயிட்டு இருந்தது. அந்த அன்பின் அடையாளமாக அவள் எனக்கு ஒரு சொற்றை பரிசாக அளித்தாள். இந்த சொற்றை வச்சுதான் கடைசியில் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரிங் மேன். லவ். கோபால், நான் இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம். அப்ப என் டெலிபோன் பூத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்காமலே பேசி பேசி லவ் பண்ணுவா. அந்த டைப்பா இது? எந்த டைப்பா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னால என் காயத்ரி பார்க்க முடியலையே. இன்னும் என்னால அவளை மறக்க முடியல சார். கைகளை விட்டு வந்துட சார். பழக்கடவுள என்னால ஒண்ணு தாங்க முடியலமா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் அதுக்காக ஒண்ணு ஃபீல் பண்ணலாமா? செத்து போனதுக்கு அப்புறம் கூட பொண்டாட்டி மேல ஒருத்தன் எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் பாத்தியா? உனக்கு ஒருத்தன் புருஷனா வந்தா இப்படி ஒருத்தன் தாமா புருஷனா வரணும். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். கோபால், இனிமேல் நீ எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படக்கூடாது. அந்த பெருமாளே உன்னை கைவிட்டாலும் இந்த பெருமாள் சாமி உன்னை கைவிட மாட்டான். வெள்ளிக்கிழமை உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. நம்ம தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆக போகுதா? ராஜகோபால் வாழ்க்கையிலேயே புது வாசம் பேச போகுதுன்னு சொன்னியா? அடடே, நீ போகல வரேன். இவங்க கூட சேராதுப்பா. பாருங்க.